குடி. இல்லை இல்லை நீ குடி. இல்லை இல்லை நீ ஃபஸ்ட்டு குடி. என்னங்க இது? பள்ளி வளாகத்தில் மாணவிகள் வந்துட்டு அதுவும் யூனிஃபார்மில் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. குடிங்களா? இதை பார்க்குறப்ப வருங்கால இந்தியா மாணவர்கள் கையில் அப்படின்னு சொல்கிறதுக்கே பயமாக இருக்கேங்க. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அரசு பள்ளியில் வந்துட்டு 2 மாணவிகள் சரக்கு அடிக்கிறாங்க. அதை வந்து ஒரு மாணவி வீடியோ எடுக்குது. இந்த ஒரு வீடியோ வந்துட்டு சமூக வலைதளங்களில் பயங்கர வைரலாக போய் பரபரப்பவே ஏற்படுத்தியிருக்குங்க. நீட்டு, ஜேஇடி இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கு சிறப்பு வகுப்புக்காக வந்த மாணவிகள் வந்துட்டு மற்ற மாணவிகள் எல்லாம் போனதுக்கப்புறமா இவங்களா பள்ளி வளாகத்தில் நின்று சரக்கு அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு சரக்கு இவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னம்னா, அதில் ஒரு மாணவியோட பாய் ஃப்ரெண்டு வந்துட்டு வெளியிலேருந்து சரக்கு வாங்கி அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷுக்கும் வாங்கி கொடுத்துருக்கதா விசாரணையில் வந்து தெரிஞ்சிருக்குங்க. 21 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் மதுபானங்கள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா அரசு இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு ஆப்பு வீட்டில இருந்தே வந்து புக் பண்ணிட்டு நம்ம வந்து மதுபானத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்கெல்லாம் வந்துட்டு 21 வயசு பிள்ளைங்க மாதிரியே தெரியல. அப்போ இவங்களுக்கு சரக்கு எங்கேருந்து வந்தது? யார் வாங்கி கொடுத்துருப்பா? யார் விற்பனை செஞ்சிருக்கா? அப்போ பள்ளியோட நிர்வாகமும் கண்காணிப்பும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? எந்த ஒரு பயமும் இல்லாமல் பள்ளி வளாகத்துக்குள்ளேயே பசங்கன்னா கூட பரவாயில்ல, பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னம்னா பள்ளி நிர்வாகம், தலைமை ஆசிரியர்கள்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எந்த ஒரு பயமும் இல்லாமல் கேஷுவலாக ஒரு ஒயின் ஷாப்பில் நின்று தண்ணி அடிக்கிற மாதிரி இந்த பொண்ணுங்க வந்து ஸ்கூலில் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னம்னா இவங்களுக்கு எங்கேருந்து இந்த தைரியம் வந்திருக்கு? யார் இவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுறா? அதனால தமிழக அரசு வந்துட்டு சரியான விசாரணை பண்ணி சம்மந்தப்பட்ட ஆளுங்க மேலே தக்க நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்தே ஆகணுங்க.